ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான ரொம்ப மைல்டான ஃப்ளேவர்ஸில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி பன்னீர் ஸ்டீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஸ்டீவ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டா போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை லைட்டா தட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டா போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 350 கிராம் கியூப்ஸாக நறுக்கி வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவில் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம 2வதா எடுத்துருப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து அந்த தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு முதல்ல எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் சேர்த்துருங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்காக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் ஸ்டீவ் ரெடி. இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட இல்லைன்னா பிரெட் டோஸ்டோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது பிரெட் டோஸ்டோட தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ ப்ரெட்டை நம்ம நார்மலாக எப்படி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை பிரெட் டோஸ்டோடு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மைல்டான ஃப்ளேவர்ஸில் பன்னீர் ஸ்டீவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.